அகில இந்திய பட்டு கைத்தறி நெசவாளர்களை ஆதரியுங்கள். இந்தியா முழுவதும் பட்டு கைத்தறி நெசவாளர்கள் எவ்வளவு ஜனத்தொகை இருக்கிறது என்பதை முந்தைய கணக்கெடுப்பின் மூலம் நான் இணையதளத்திலிருந்து தேடி எடுத்துள்ளேன். அந்த இணையதள முகவரியும் மற்றும் அதனுடைய குறிப்பும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக அதை பார்க்கவும். அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள கைத்தறி நெசவாளர்கள் முந்தைய குறிப்பின்படி 60% கூட்டுறவு சங்கத்தின் நெசவாளர்களாக இருந்துள்ளனர். ஆனால் இன்றைய நிலைமையில் கூட்டுறவு சங்கங்கள் அனைத்தும் நலிந்து போய் உள்ளன. முழுக்க தனியாரிடத்தில்தான் நாம் பட்டு கைத்தறி நெசவு வேலை செய்கிறோம். நமக்கான உரிமைகளோ நமக்கு வேண்டிய உதவிகளோ எதுவும் நமக்கு கிடைப்பதில்லை. என்ன காரணம் என்றால் நாம் தனியார் பட்டு கைத்தறி நெசவாளராக மாறிவிட்டோம். இதற்கு காரணம் கூட்டுறவு சங்கங்கள் நலிந்ததும் ஒரு காரணம். நமக்கு போட்டியாக வந்த விசைத்தறி வந்ததின் ஒரு காரணமாக குறிப்பிடலாம். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். நம் கைத்தறி நெசவாளர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி அரசுக்கு ஒரு கோரிக்கையை வலியுறுத்துவோம். கைத்தறி நெசவாளர்களை வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு அனைத்து ஊர்களிலும் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கைத்தறி நெசவாளர்களும் அவரவர் ஊர்களில் மாவட்ட ஆட்சியரிடம் சென்று கைத்தறி நெசவாளர்களின் கோரிக்கைகளை மனுவாக அளித்தால் நமக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இதை நாம் கண்டிப்பாக முயற்சி செய்து நம் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க நாம் முயற்சி செய்வோம். இதற்குண்டான வேலைகளை அந்தந்த ஊரில் உள்ள கைத்தறி பட்டு நெசவாளர்கள் கண்டிப்பாக முயற்சி செய்யவும். அப்போதுதான் நமக்கான ஒரு விடியல் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை என்றால் நாம் இன்னும் பின்தங்கி விடுவோம். எதிர்காலத்தில் பட்டு கைத்தறி நெசவாளர்களே இல்லாத ஒரு சமுதாயமாக மாறிவிடும் நம் தமிழ்நாடு. இப்போதே ஏகப்பட்ட நெசவாளர்கள் கைத்தறி நெசவு வேலையை விட்டு வேறு வேலைக்கு சென்று விடுகிறார்கள். இதை தவிர்க்க நாம் ஒன்றுபட்டு பாடுபடுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.